ஒண்ணுமே தெரியாத என் மகனை அடிச்சு போட்டு என் குடும்ப கௌரவத்தை கெடுத்து அந்த மாதவனை கொல்லணும். நாங்க உங்களுக்கு எல்லா உதவி செய்யறோம். அப்படியே கவலைப்படுறீங்க. பெருசா உதவி பண்ண போறீங்க. இத பாருங்க, எங்க ஆளுங்க அத்தனை பேரையும் உங்க கூட அனுப்புறோம். அத்தனை பேரையும் கூட்டு போனாலும் மாதவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க தான் இருக்கலங்க. நான் அவனை முடிச்சிடறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் தலை எனக்கு வேணும், அவ்வளவுதான். மரியாதை இறக்கி விடுறா. அண்ணே, அங்க நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் இவனுங்க ஆலங்குடி ஜமீன்தான காரணம். நடந்து சொல்றா. உங்க அப்பாவை கொன்னதும் பாலசுப்ரமணியத்தை வெட்டினதும் எங்க அப்பனும் சித்தப்பனும் தான். அந்த கொலைப்பழி உங்க மேல போட்டு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. அதுக்கு பயந்துகிட்டு தான் நான் ஊருக்கு. அண்ணா, உங்க மாமா சுந்தரமூர்த்தி கத்தி அவர்களோட ஆட்கள் கூட்டிட்டு ரைஸ் மில்க்ல வந்துட்டு இருக்காருண்ணே. ஐயோ, மார்கை வாங்கணும். எல்லாத்தையும் தீய வச்சு கொளுத்துங்கடா. சாம்பலை தவிர எதுவும் மீறக்கூடாது. மாமா, முட்டாள் தரமா பேசாதீங்க. உங்க பையனை விட்டுட்டு நான் இல்ல, ஆலங்குடி ஜமீன் மகன் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய், இன்னும் அதை என்ன நம்ப சொல்றியா? டேய், மொத்தத்தையும் கொளுத்துங்க. குறுக்க வந்தா வெட்டி போடுங்க. வைங்கடா, தீய வைங்க. மொத்தத்தையும் கொளுத்துங்க. அவனை வெட்ட சொன்னா என்னடா அருவாளோட இங்க வந்து நிக்கிறீங்க? உங்களை வெட்ட சொல்லிதான் சொன்னாங்க. என்ன பாக்குற? எங்களை எல்லாம் கேனக்கு இருக்கன்னு நினைச்சியா? நீ கூப்பிடும் போதெல்லாம் வந்து உதவி செய்யறதுக்கு. அடோ பாவீங்களா, கூட இருந்தே குழி பறிச்சிட்டீங்களே, குடும்பத்தை பிரிச்சிட்டீங்களா. உங்களால தானடா என் மாதவனா எதிர்த்த. நீங்க நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிருவீங்களா? மாதவா, 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 என்ன மன்னிச்சிரு மாதவா, என்ன மன்னிச்சிரு. என்னையும் பகையாளியாக்கி என்னைய தனியா கூட்டு வந்து வெட்டிட்டானுங்க மாதவா. சீக்கிரம் மாமாவை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. சீக்கிரம் தூங்க. போங்க. அப்புறம் சொல்ற வழி விடுங்க. அந்த ஆலங்குடிக்காரங்க ரொம்ப மோசமானவனுங்கம்மா. நல்லவனுங்க மாதிரி நடிச்சு என்ன கூட்டு வந்து வெட்டிட்டானுங்கம்மா. நம்ம மாதவன் நாம நினைச்ச மாதிரி அவன் கெட்டவன் இல்லம்மா, ரொம்ப நல்லவம்மா. அவன் தாமா அவனுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனான். என்னடாச்சு? பரம்பரை பகையை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குறதுக்காக உன்னை வெட்டவனே ஆலங்குடி ஆளுங்க தான்டா. பழியை மட்டும் மாதவன் மேல போட்டாங்க. இப்ப உங்க அப்பாவை அவனு தானே வெட்டானுங்க. கடைசியில மாதவன் தான் உங்க அப்பாவை காப்பாத்தி கூட அனுப்பிச்சு வச்சாரு.
யார் நீங்களா? எதுக்கா இங்க வந்தீங்க? உயிரோடு இருக்கா இல்ல செத்து போட்டு நான் பாக்குறதுக்கா வந்தீங்களா? நான் உங்களுக்கு என்னமா தப்பு பண்ணேன்? உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தேன், அது தப்பா? உங்களுக்கு எந்த கஷ்டம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா கஷ்டத்தையும் மறைச்சு உங்களை சந்தோஷமா வச்சிருந்தேன், அது தப்பா? ராத்திரி பகலும் பார்க்காம உங்களை மார்லி தோல்லை தூக்கி போட்டு வளர்த்தேன், அது தப்பா? நீங்க என்ன தண்டிக்க அளவுக்கு நான் என்னமா உங்களுக்கு தப்பு பண்ணேன்? மாதவண்ணா, என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு உரிமை இல்ல. என்ன சொல்ற? உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு ஆசைப்பட்டவன் சொன்னேன். உங்க கழுத்துல எல்லாம் தாலி ஏறணும்னு ஆசைப்பட்டவன் தான். உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்குது. எமனை பாக்குற மாதிரி இருக்குது இல்ல? எங்க மேல உங்களுக்கு நிஜமாவே பாசம் இல்ல, பாசம் வச்சிருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னே இல்ல. உங்களுக்காக ரத்தம் சிந்துற வேண்டினா எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் தெரியாது. அம்மா செத்தப்ப எங்களை கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கலாம் இல்ல? இப்ப இப்படி எல்லாம் கேள்வி கேட்பேன்னு அப்ப எனக்கு தெரியாம போச்சுமா. என் முன்னாடியே நிக்காதீங்க, போயிருங்க. நீயும் கூட என்ன புரிஞ்சுக்காம போயிட்டியம்மா. மாமா, வேண்டாம், எனக்காக யாரும் ஆட வேண்டாம். உங்களை எல்லாம் நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒழிய நான் இது வரைக்கும் என்ன பத்தி யோசிச்சு பார்த்தது இல்லம்மா. எது எப்படியோ இனிமே நீங்க எல்லாரும் சந்தோஷமா சுதந்திரமா உங்க இஷ்டப்படி இருக்கலாம். உங்களை ஏன் இருக்குன்னு தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அதே மாதிரி நானும் ஒரு தனி மனுஷன். ஒரு மனுஷன் தனியா இருக்கும் போதுதான் அவனுக்கு அவனை பத்தி புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. போறேன். தயவு செய்து யாரும் என்ன தேடி வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. ஆமா, நீங்க போக கூடாதுன்னு சொல்ற தகுதி எனக்கு இல்ல. நான் சொன்னா கூட அதை நீங்க ஏத்துக்க போறதும் இல்ல. உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வயசோ அனுபவமும் எனக்கு கிடையாது மாமா. உங்களுக்கே நல்லா தெரியும், சின்ன வயசுல இருந்து என் தங்கச்சி உங்களையே நினைச்சிட்டு இருக்கா. கல்யாணம் நடந்தா அது உங்களோட தான் இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் அவளையாவது மன்னிச்சு நீங்க ஏத்துக்கலாம் இல்லையா மாமா? இத்தனை நாளா என் கூட இந்த தங்கச்சிகளை என்ன புரிஞ்சுக்கல. இவன் மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட எப்படி வாழ போறான்? எனக்கு அன்பா பேச தெரியாது, அதுக்கான அன்பானவ இல்லைன்னா எப்படி அர்த்தம்? அது என்னோட சுபாவம். அதனாலதான் ஊருக்குள்ள எல்லாரும் என்ன சிடுமூஞ்சி, கோவக்காரன், மிலிட்டரின்னு சொல்றாங்க. உன் தங்கச்சிக்கு நான் பொருத்தமானவ இல்ல. என்னை விட நல்லவனா அன்பானவனா பார்த்து உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிரு. வாழ்க்கையில் நாம நினைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நடக்காதப்போ நாம தான் நம்மளை மாத்திக்கணும். வர தங்கச்சிகளை சைட் அடிக்கிறது? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.